அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளை ஆற்றுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நெடிய முயற்சியின் அடுத்த காணொளியாக முதலாவது அதிகாரம் கடவுள் வாழ்த்து, அதை அறிவு வணக்கம் என்று கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள் தன்னுடைய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற புத்தகத்தில் பதிவிட்டிருந்தாங்க. அது எனக்கு கிட்டத்தட்ட ஏற்புடையதாக இருந்தது. பாரதி அறிவொன்றே தெய்வம் என்று சொன்னதை அதோடு பொருத்தி பார்த்து அறிவு என்றாலும் கடவுள் என்றாலும் ஒன்று என்று புரிந்து கொண்டேன். அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த அறிவு வணக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தில் முதல் குறளாக இருக்கக்கூடிய அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு இதுவரைக்கும் 850 பேருக்கு மேல் உரை எழுதியிருப்பதாக தகவல்கள் சொல்லுது. அந்த 850 உரையிலும் எனக்கு உரை எழுதாத ஒருவர் சொன்ன விளக்கம் எனக்கு திருவள்ளுவனே அந்த சொன்னது போன்று தோணுச்சு. அது யாருன்னா, இசைஞானி இளையராஜா ஒரு முறை அந்த திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றால், ஆ என்ற அருவமான சத்தத்திற்கு உருவமாக இருக்கக்கூடிய அகரத்தை போல உருவமாக இருக்கக்கூடிய இந்த உலகிற்கு அருவமாக இருக்கக்கூடிய இறைவன் முதன்மையானவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னது திருவள்ளுவரே நேரடியாக இசைஞானியின் மூலமாக நமக்கு சொன்னதாக எனக்கு தோணுச்சு. இந்த திருக்குறள் விளக்கம் ரொம்ப புதுமையும் ரொம்ப சரியானதாகவும் எனக்கு தோணுச்சு. தனக்கு ஊமை இல்லாதவன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு ஒரு திருக்குறள். இந்த 7வது திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, தனக்கு ஊமை இல்லாத ஒரு அறிவிலும் ஒழுக்கத்திலும் நற்சிந்தனையிலும் சிறந்தவர்களை யாரெல்லாம் அவர்களோடு சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களின் மனக்கவலையை மாற்றுவது அரிதானது அப்படின்னு ஒரு பொருள். அது உண்மைதானே. ஒரு நல்லவங்களோடும் நற்சிந்தனையோடவும் சேர்ந்திருக்கவங்களுக்கு தவிர மற்றவங்க ஏதாவது மனக்கவலை வந்துச்சுன்னா அவங்களோட மனக்கவலை எப்படி தீரும்? அப்படி தீராது. அது இப்படி தீரணும்னா அது ஒரு அரிதான சம்பவமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்வதாக புரிந்து கொண்டேன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு 10வது திருக்குறள். இந்த 10வது திருக்குறள் எனக்கு என்ன புரிதலை கொடுத்துச்சுன்னா, பிறவி என்பது ஒரு பெரிய கடல் போன்றது. அந்த கடலை நீந்தக்கூடியவர்கள் யாரா இருக்கணும்னா, தனக்கு எது இறைவனாக கருதி நம்ம வாழ்கிறோமோ அந்த இறைவனின் திருவடியை வணங்காமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாக்கும் அந்த பிறவி என்ற பெருங்கடலை நம்ம நீந்தவே முடியாது அப்படின்ற இந்த விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீண்டும் அடுத்த அதிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.